இதுதான் நம்ம கொத்துக்கே முதல் மாடு. ஃபர்ஸ்ட் வாங்கினேன். குரூப்ஸ்க்கே பெரிய இழப்புனா அடங்காத மாட்டோம். ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவுனா ஆகுது? இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவ தான். காளையின் காதலர் அனைவருக்கும் காளையின் காதலர் கிருஷ்ணா அன்பான காதல் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டையில இருக்க பெல்லாரி ராஜா குரூப்ஸ் தான் வந்து பேட்டி எடுக்கலாம்னு வந்திருக்கோம். பெல்லாரி ராஜா குரூப்ஸோட வரலாறு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல. ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. நான் காளையின் காதலன் கிருஷி யூடியூப் சேனல் தான் வந்திருக்கேன். நம்ம குரூப்போட பெயரு, உரிமையாளர் பெயரு, நம்ம குரூப்ல எத்தனை மாடு இருக்குன்றது பேரோட சொல்லிருங்க. நம்ம குரூப் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல் தெரு பெல்லாரி ராஜான்னு விடுவாங்க. மேல் தெருவில் இருக்குது பழையப்பேட்டையில். எங்ககிட்ட வந்து மொத்தம் ஒரு 19 மாடு இருக்குது. அதில் வந்து மெயினாக ப்ரைஸ் கலக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 மாடு. 14 மாடில் வந்து மெயின் வந்து எங்கள் பெல்லாரி ராஜா தான். ஓனர் பேர் வந்து ராஜான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் வந்து அவர் வியாபாரம்லாம் பண்ணுறது வெளியேன்றதுனால பெல்லாரி ராஜான்னு அவருக்கு பேர். அதனால தான் நாங்கள் காளையோட பேர் வந்து பெல்லாரி ராஜான்னு வச்சுருக்கோம். எங்களுக்கு பேர் எடுத்து கொடுத்தது ராஜா ராணி 2 மாடு ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பெல்லாரி ராஜா ஓனர் பேசுகிறேன். இதுதான் ராஜாதி ராஜா. 2022 9ஆம் மாதம் வாங்கிட்டு வந்தேன். அது பண்டுகளை பார்த்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி சிறப்பான ஓட்டம் இருக்குது வாங்குங்கன்னு உறுதிமொழி கொடுத்தாரு. அது பிரகாரம் நான் ஒரு 2.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நல்ல பேரு புகழோட எனக்கு. எந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? தேன்கனி கோட்டையிலேருந்து வந்துச்சு. ஆமா. இது வரைக்கும் எத்தனை தெரு நான் பார்த்துருக்கோம்? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 20 தெரு பக்கம் வாங்கியிருக்கோம். 20 தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 தெரு 10க்குள்ளே தான் வாங்கியிருக்கு. ஒரு முன்ன பின்ன இந்த ஆந்திரா மட்டும் தான் அதுக்கு எதுவும் செட் ஆக மாட்டேது. 15க்கு மேலே தான் போகுது. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையும் திருவண்ணாமலை ஆட்டம், வேலூர் ஆட்டம், கிருஷ்ணகிரி ஆட்டம் 10 கிலோ தான். எங்கே இருந்தாலும் 10க்குள்ளே ரீடிங் போடும். பெல்லாரி ராஜா வந்து இதுதான் ஜி. ஃபஸ்ட்டு வந்து அத்திகானூரில் மாடு போட்டோங்க. நல்ல ஓட்டம், டாப் ஓட்டம். போய் கண்ட்ரோல் எல்லாம் வெளியே போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 மாதம் ரெஸ்ட் விட்டுங்க. ரெஸ்ட்டு விட்டு களம்பூரில் ஃபஸ்ட்டு போட்டோங்க. அந்த தெருவில் நல்ல ரிசல்ட்டு, 10வது ப்ரைஸு அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பிச்சாநாத்தத்துலேயும் 10வது ப்ரைஸ் தான், 10வது ப்ரைஸ் அடிச்சிச்சு. அப்புறம் நிறைய தெருவில் அப்படியே 5வது 6வது கீழ்பாலூரில் வந்து ஃபஸ்ட் ரீடிங் இருந்தாங்க. 2வது ரவுண்டு சொல்லி 2வது ரவுண்டு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் மாடு முன்ன பண்ண போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய தெருவில் 2வது வரைக்கும் அடிச்சுட்டுங்க. இன்னும் ஃபஸ்ட்டு மட்டும் அடிக்கலை. இவங்க பேர்னா இது வந்து மகாராணி. நம்ம வீட்டில் மகாராணி மாதிரி தான் அவன் எங்கள் வீட்டுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் கொத்துக்கே ப்ரைஸ் அடிச்சு தந்தது இவ தான். அருந்ததி பாளையத்தில் ஃபஸ்ட்டு தெருவு போட்டால் 49 ப்ரைஸ் அடிச்சு 2022 நினைக்கிறேன். 2022 தான். எல்லா இடத்துலையும் போட்டிருக்கேன். இவ தான் எனக்கு மிக முக்கியமான மாடுனா இதுதான் சொல்லுவேன் நான் என் கொத்துலேயே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து இன்னி வரையும் எந்த தெருவும் விட்டு தந்ததில்லை. 10க்குள்ளே ரீடிங் போடும். 15வது 10க்குள்ளே மேக்ஸிமம் வாங்கிடுவா. நல்லா ஓட்டம், சிறப்பான ஓட்டம் ஓடும். எந்த வருஷம் வாங்கிட்டு வந்தது? எங்கே வந்து வாங்கிட்டு வந்தீங்க? இதுவும் தேன்கனிக்கோட்டை பக்கம்தான். தேன்கனிக்கோட்டிலேருந்து ஒரு அல்செட்டின்ற நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி நல்லா போயிருக்குன்ட்டு. நல்லா கம்மி துட்டில் தான் தந்தாங்க புண்ணியவானுங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி தந்தாங்க. நல்லா போகுதுன்னு சொல்லி தந்தாங்க. இதை நம்பிக்கையோட நானும் எதுவும் பார்க்கல, நம்பிக்கையோட தான் வாங்கினேன். அது அந்த நம்பிக்கை காப்பாற்றுச்சு. எந்த வருஷம் வாங்கிட்டு 2022 6வது மாதம். இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2022ங்க வாங்கினது. ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி தான் வாங்கினேன். 23,000 ரூபா கொடுத்து தொடக்கம் பண்ணேன். இன்றைக்கி அது எங்கேயோ நிற்கிது. எப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு எருதுகட்டு? நான் வந்து சின்ன வயசுலேருந்து எருதுகட்டு போயிட்டுருப்பேன். டெய்லியும் வந்து எந்த எருதுகட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். போயிட்டே இருக்கும்போது வந்து எனக்கு அப்போ இருந்தே ஒரு ஆசை மாடு வாங்கணும் செய்யணுன்னு. ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் பார்த்தா பொருளாதாரம் இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் வந்து நிரந்தரமாக இருக்க முடியுன்ற ஒரு நிலைமை எனக்கு தெரிஞ்சு சரி பொறுமையாக பண்ணலான்ட்டு எல்லாம் என்னோடய லைஃப் செட்டிலெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக இப்போ இந்த ஃபீல்டு 1.5 இயராக நான் இந்த ஃபீல்டு இருக்கேன். நான் இவங்க பெயரு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, எப்போ வாங்கிட்டு வந்தீங்கன்ற? இந்த மாடு தேன்கனிக்கோட்டை தான். கிரீன்பெல்லின்ற ஊரில் ஹரிஷ்ன்ற ஒரு தம்பி வாங்கிட்டு வந்தேன். அப்படி அவரும் நம்பிக்கையின் பேரில் தான் சொன்னாப்படி. நான் பார்த்துட்டு மாடு ரொம்ப குட்டியாக இருக்கேன் வேண்டாப்பான்னேன். அவர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது உங்கள் தெருவுக்கு மாடு அப்படின்னு சொன்னார். சரி எட்டு வந்தேன்.
எட்டு வந்து ஃபஸ்ட்டு தேர்வு போட்ட ஃபஸ்ட்டு தேர்வுலேருந்து ப்ரைஸ் இதுவரையும் அது எங்கே ப்ரைஸ் இல்லாமல் வந்ததில்லை. பெரிய தெருவிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திராவில் ஒரு இடத்துல 5வது ப்ரைஸ் அடிச்சு, எல்லா திருப்பத்தூர் மாவட்டத்தில் எல்லா ஊர்லையும் போட்ட இடத்துல ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வரோம். 10, 15, 20 முன்ன பின்ன வாங்கிட்டு வரோம். அது வயசுக்கு நல்லா பண்ணியிருக்கு. எந்த வருஷம் நான் வாங்கிட்டு வந்தேன்? இது 2022. மோஸ்ட்லி எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் 2022 தான். ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து 1.5 இயர் தான் ஆகுது. எல்லாம் 2022 தான் வாங்கிட்டு வந்தோம். இது 6வது மாதம் தான் வாங்கிட்டோம். 6வது 7வது மாதம் தான் வாங்கிட்டு வந்தோம். நல்ல ஒரு சிறப்பான தரமான ஒரு ஓட்டம் ஓடுது. ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவுன்னு ஆகுது? இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 1 லட்ச ரூபா வேணும். ரியல்லி வந்து 1 லட்ச ரூபா கம்மி வந்து 1 ரூபா கூட கம்மி, 10 ரூபா ஜாஸ்தி ஆகுமே தவிர 10 ரூபா குறையாது. மெயின்டைன் பண்ணுறேன் ஏதோ ஒரு தைரியத்தில், மாடுங்களோட மரியாதைக்காக தான் பண்ணுறேன். வாங்கிட்டு வந்தால் அது எப்படி மெயின்டைன் பண்ணுறன்ற ஒரு காரணத்துக்காக நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். மாடு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தருது, எனக்கு ஒரு நம்பிக்கை தருது வளர்க்குறதுக்கானது. இதுதான் நம்ம கொத்துக்கே முதல் மாடு. ஃபஸ்ட்டு வாங்கினேன், எங்கள் லோக்கலில் தான் வாங்கினேன், காட்டுக்கண்ணில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுன்ட்டு விற்கிறதுக்கும் மனசு இல்லை. நல்லா இருக்கு, போகுது, பாயிண்ட்டுக்கு வரல, இருந்தாலும் ஒரு நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினதுன்ட்டு நம்ம கொத்தில் இருக்கட்டும்ட்டு வச்சுட்ருக்கேன். இது பேர் வந்து பெல்லாரி ராஜா குரூப்ஸ் அடங்காதவங்க. இது வந்து 2023 6ஆம் மாதம் 15ஆம் தேதி காலம் ஆயிடுச்சு. எல்லா தெருவும் டாப்பாக பண்ணியிருக்கு. 15ஆவதுலேருந்து 20க்குள்ளே ப்ரைஸ் வாங்கியிருக்கு. ஒரு தெரு 10வது வாங்கியிருக்கு. காய் பிடிச்சி, சரி காய் பிடிச்சி அடுத்த வருஷத்துக்கு போடலாம் 24க்கு அப்படின்னு சொல்லி காய் பிடிச்சிங்க. 23வது வருஷம் காய் பிடிச்சிச்சு. 6ஆம் மாதம் அதான் 15ஆம் தேதி காய் பிடிச்சிச்சு. காய் பிடிச்சி அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் ஃபிக்ஸ் மாதிரி வந்து ஆயிடுச்சு. எங்கள் பெல்லாராஜா குரூப்ஸ்க்கு பெரிய அளவுக்கு அடங்காதவன் தான். அவன் இருந்திருந்தானா இந்த வருஷம் ஃபுல்லாக டாப் பண்ணிட்டு எல்லாருக்கும் டச் கொடுத்து போய்க்குவோம். அவனோட பரிசு பரிசு தான் 15, ஒரு தெரு 10 அடிச்சிருக்கு. 20க்குள்ள 2 ரவுண்டு இருந்துச்சுன்னா இன்னும் அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து 8-10 போதா, 2வது ரவுண்டு அப்படியே 790, 780 போகும். அந்த மாதிரி மாடு எங்கள் குரூப்ஸ்க்கு இன்னும் பல்லு வைக்கல. எங்கள் குரூப்ஸ்க்கே பெரிய இழப்புனா அடங்காதவன் மட்டும்தான். இவங்க பெயர் என்ன? இது மெர்சல் ராணின்னு வர்றோம். இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன். ஒரு 6 மாதம் ஆகுன்னு நினைக்கிறேன். இதுக்கு 8 மாதம் கண்ட்லேட் வந்தேன். இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது எங்கிட்ட வந்து. பார்த்தீங்கன்னா கண்ணுக்குடி தெருவில் ஒரு 8 தெருவு சந்தி வச்சுருக்கேன். 8 தெருவு பார்த்தீங்கன்னா 10க்குள்ளே தான் வாங்கியிருக்கேன். ஒரு 2 இடத்துல வந்து 16வது ஒன்று 10வது ஒன்று வாங்கினேன். நல்ல ஒரு சிறப்பான ஓட்டம். இப்போ நடக்கிறது பார்த்தா கண்ணுக்குடி தெருவில் 2 பல்லு தெருவு நடக்குது. அந்த இதுக்கே நல்ல டஃப் தந்து ஓடுறேன். பெரிய தெருவிலே ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இவங்க பெயர் என்ன? இது வந்து சரித்திர நாயகி. இது வந்து நான் சந்தையில் கிளம்பங்க சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன். தாயும் புள்ளியும் பாலுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஒரே தெரு தான் விட்ருக்கோம். ஒரு லாஸ்ட் பரிசு வாங்கியிருக்கு. நல்லா வளர்த்திருக்கோம், நல்லா போகுது கூட, நல்லா ஓட்டம் இருக்குது. லாஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அடுத்த வருஷம் தான் இது விடுவோம், இந்த வருஷம் கிடையாது. நீங்கள் எங்கண்ணா ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து கிளாத் பிஸ்னஸ் பண்ணுறேன், கர்நாடகா பல்லாரின்ற ஊரில். எல்லாரும் என்ன பல்லாரி ராஜான்ற கூப்பிட்றதுனால அப்படியே அந்த ஊர் பேரை வச்சு தான் அப்படியே வரும். நானும் இவங்க பெயர்னா எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? இது நான் ஆவேரி பண்டிகை பார்க்கலான்னு போனேன். அங்கே ஒரு சிறப்பான ஓட்டம் சிக்காரிபுரம்ன்ற ஊரில் ஜனத்தில் நல்லா வந்தா, சரி நம்ம ஏரியாக்கான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கண்ணுக்குடி தெருவில் ஒன்று விட்டேன், பாயிண்ட் ஒட்டி தான் போயிருக்கா. நாங்கள் பெரிய தெரு உள்ளான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வரும்போது தான் நீங்களே பார்த்தீங்க. இது இறக்கும்போது இது ஆவேரிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆவேரியில் நாங்கள் நேராக போய் பண்டிகை பார்க்கும்போது இது ரெண்டையும் பார்த்தோம். அது நம்பிக்கைன்ற பேரில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் பார்க்கலாம். இவங்க பெயர்னா? இது ஜூனியர் மகாராணி. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தெருவில் கண்ணுக்குடி தெருவில் விட்டோம், ப்ரைஸ் வரல. சரி பெரிய தெரு ஜனத்துக்காக மட்டும் பெரிய தெருவில் விட்டேன். ஃபஸ்ட்டு தெருவில் 13வது ப்ரைஸ் அடித்தா. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கால் அடிபட்டுச்சு, நிப்பாட்டிட்டோம். அது கண்ணுக்குடி தெருவில் 4-5 இடத்துல விட்ருக்கேன். இது 10க்குள்ளே வாங்கியிருக்கு. இப்போ அடுத்த வருஷம் இந்த வருஷத்துக்காக வெயிட்டிங் பண்ணியிருக்கேன். இவங்க பெயர்னா? இது வந்து குட்டி மீனல். இது பாலுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இது அவங்க அம்மா வந்து நம்பிக்கிட்ட தான் இருக்கா. இது பாலுக்காக வாங்கிட்டு வந்தது. பார்த்தீங்கன்னா சரிங்க பக்கத்தில் கந்திகுத்தில் காலபைர கோயிலாண்ட மாடு விட்றேன்னு சொன்னாங்க சின்னசா. சரி இந்த கண்ணை போடலாமேன்னு எடுத்துகிட்டு போய் போட்டேன். முதல் பரிசு அடிச்சு எங்கள் கொத்துலேருந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் இவ தான். சின்ன இப்போ தான் 5 மாதம் கண்ணு. இது நல்ல ஓட்டம், சிறப்பான ஓட்டம் வெயிட் பண்ணி நாங்கள் இதுக்கு கண்ணுக்கூட அடுத்த வருஷத்துலேருந்து தான் விடணும். 2025 தான் இதுக்கு மேலே கழிப்போம். இதை இத்தனை மாடு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? எல்லாம் பசங்க சப்போர்ட்டு தான். நான் வந்து இது வரையும் மாட்டுக்கு தீனி வச்சதில் எதுவும் கிடையாது.
பசங்க வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேர் ரெகுலராக பார்த்துக்கிறாங்க. 2024க்கு பெல்லாரி ராஜா குரூப்ஸ் வந்து தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லா தெருவும் நல்ல ரிசல்ட் காட்டுவோம். பெல்லாரி ராஜா குரூப்ஸ் வந்து 2024க்கு வந்து மாஸ் வெயிட்டிங் தான். காளையின் காதலன் கிரிஷ் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.